Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி part 1 part 2 வந்து photosynthesis in higher plants வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டோங்க. இப்போ part 3 வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்றோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இத ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स. இப்போ next வந்து பார்க்கலாங்க hemiosmotic hypothesis. இப்போ let us now try and understand how actually ATP is synthesized in the chloroplast. அதாவது actually ATP அப்படிங்கிறது எப்படி chloroplastல வந்து synthesis ஆகுது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த hemiosmotic hypothesis. The hemiosmotic hypothesis has been put forward to explain the mechanism. அதாவது ATP எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கற மெக்கானிசமை எக்ஸ்பிளைன் பண்றதா hemiosmotic hypothesis. Like in respiration, in photosynthesis too. அதாவது ரெஸ்பிரேஷன்லயும் ATP synthesis ஆகுது, photosynthesisலயும் ATP synthesis ஆகுது. இப்ப சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கலாம். ரெஸ்பிரேஷனா என்ன மேம்? இப்போ photosynthesis அப்படினா கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து நமக்கு குளுக்கோஸ் மாலிகுலை ஃபார்ம் பண்ணி பிளஸ் வந்து ATP அப்படிங்கற எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுதா? அதே மாதிரி ஃபார்ம் ஆன குளுக்கோஸ் ஆக்சிஜனோட சேர்ந்து நமக்கு பிரேக் டவுன் ஆகுறது தான் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. அப்ப ATP பாத்தீங்க அப்படினா ரெஸ்பிரேஷன்ஸ்லயும் நமக்கு ரிலீஸ் ஆகுது, photosynthesisலயும் ரிலீஸ் ஆகுது. இப்போ ATP synthesis is linked to development of a proton gradient across a membrane. இப்போ ATP எப்படி synthesis ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெம்பரேன், எந்த மெம்பரேன் அவங்க சொல்லலப்பா, ஆனா குளோரோபிளாஸ்ட்லயும் நடக்கும் as well as மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்லயும் நடக்கும்பா. அப்ப இந்த புரோட்டான் கிரேடியன்ட் வந்து ஒரு இடத்துல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லியூமனுக்குள்ள இந்த வால்குள்ள புரோட்டான் கிரேடியன்ட் வந்து ஜெனரேட் ஆகுதுன்னு வைங்க, வெளியில விட உள்ள வந்து அதிகமா இருக்கும். இது பிரேக் டவுன் ஆகும்போது ATP சிந்தசிஸ் ஆகும். அப்ப அது ரெஸ்பிரேஷன்ல வேற ஒரு இடத்துல நடக்கும், போட்டோசிந்தசிஸ்ல வேற ஒரு இடத்துல நடக்கும். அது எந்த இடம் அப்படிங்கறத பார்க்கலாம். This time these are the membranes of thylakoid. இப்ப குளோரோபிளாஸ்ட பொறுத்த வரைக்கும், அதாவதுப்பா குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அங்கதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காயின் மாதிரி வந்து தைலகாய்டு இருக்குன்னு சொன்னோமா. இந்த காயின் லைக் தைலகாய்டுல தான் என்ன வந்து ஃபார்ம் ஆக போகுது, இந்த புரோட்டான் கிரேடியன்ட் வந்து ஜெனரேட் ஆக போகுது. There is one difference though. Here the proton accumulation is towards the inner side of the membrane. அதாவது இப்போ இந்த ஒரே ஒரு காயின் இருக்குல்ல, அதை நம்ம பெருசா வரைஞ்சோம் அப்படின்னா இதுதான்ப்பா காயின் லைக் ஸ்ட்ரக்சர். அப்போ இது வந்து தைலகாய்டு, இது வந்து தைலகாய்டுப்பா. இந்த தைலகாய்டுல இன்னர்ல தான் வந்து லியூமன் ஆஃப் த தைலகாய்டுல தான் புரோட்டான் கிரேடியன்ட் வந்து ஜெனரேட் ஆகுது. தட் இஸ் இந்த லியூமன்ல. ஓகேவா? இன் ரெஸ்பிரேஷன் புரோட்டான்ஸ் அக்குமுலேட் இன் த இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. இதே ரெஸ்பிரேஷன்ல பொறுத்த வரைக்கும் இப்படி மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியால வந்துட்டு இது வந்து அவுட்டர் மெம்பரேன், வெளியில உள்ள மெம்பரேனா, இது வந்து இன்னர் மெம்பரேன். ஓகேவா? இப்ப இந்த அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் நடுவுல உள்ள அந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல தான் வந்துட்டு நமக்கு புரோட்டான் கிரேடியன்ட் வந்து ஜெனரேட் ஆகுது மைட்டோகாண்ட்ரியால. அப்போ மைட்டோகாண்ட்ரியால இந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல உள்ள புரோட்டான் கிரேடியன்ட் பிரேக் டவுன் ஆகும்போது நமக்கு ATP சிந்தசிஸ் ஆகும். அதே மாதிரி தைலகாய்டு குளோரோபிளாஸ்ட்ல தைலகாய்டு லியூமனுக்குள்ள புரோட்டான் கிரேடியன்ட் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது ATP சிந்தசிஸ் ஆகுது. அப்போ ATP பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பிரேஷன்லயும் ATP சிந்தசிஸ் ஆகுது, போட்டோசிந்தசிஸ்லயும் ATP ப்ரொடியூஸ் ஆகுது. Okay, when electrons move through the electron transport chain. இப்போ மைட்டோகாண்ட்ரியால நான் என்ன சொன்னேன், அதாவது புரோட்டான் கிரேடியன்ட் வந்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு நடுவுல வந்து ஜெனரேட் ஆகும். அப்போ இது வந்து இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியா பாஸ் ஆகும்போது நமக்கு ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து நம்ம சாப்டர் 12ல வந்து பார்ப்போம்ப்பா. ஓகே, let us understand what causes the proton gradient across the membrane. இப்போ இந்த புரோட்டான் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றீங்களே, இப்போ இது வந்து நம்ம தைலகாய்டுல பார்க்கலாம், குளோரோபிளாஸ்ட்ல. அப்ப எப்படி, என்ன காரணத்தினால புரோட்டான் gradient generate ஆகுது? We need to consider again the process that takes place during the activation of electrons and their electron transport to determine the steps that cause a proton gradient to develop. இந்த proton gradient develop ஆகிறதுக்கு எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா, இப்ப நம்ம படிச்சோம்ல போட்டோ சிஸ்டம் 1 and 2, அதுல எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி போச்சுல, அது வந்து நடக்கும்னு சொல்றாங்க. இதை நான் டீட்டெயிலா அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது நான் சொல்றேன்ப்பா. அதே மாதிரி இப்ப since splitting of the water molecule, since splitting of the water molecule takes place on the inner side of the membrane, the proton or hydrogen ions that are produced by splitting of the water accumulate within the lumen of the thylakoid. Okay.
இப்போ இந்த பிக்சர்ஸ்ல ஃபுல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. இப்போ ஏடிபி சிந்தசிஸ் த்ரூ ஹெமி ஆஸ்மோசிஸ் மூலமா. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்க்கு இது என்ன பிக்சர் மேம் அப்படிங்கிறதே டவுட்டா இருக்கும். நான் சொல்றேன் இது என்ன பிக்சர்ன்ட்டு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலகாய்டோட பிக்சர்ப்பா. தைலகாய்டோட பிக்சர். ஓகேவா? தைலகாய்டுனா என்ன? அதாவது ஒரு குளோரோபிளாஸ்ட் இப்படி இருக்கும். அந்த குளோரோபிளாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்படி காயின் மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது மொத்தமாக நம்ம என்னன்னு சொன்னோம்? கிரானான்னு சொன்னோம். ஒரே ஒரு தைலகாய்டு தான் இது. ஓகேங்களா? அப்போ இந்த கிரானாவை சுற்றி வெளியில் என்ன இருக்குது? ஸ்ட்ரோமா இருக்கா? அப்போ இந்த தைலகாய்டை சுற்றி வெளியே பாருங்கள், ஸ்ட்ரோமா இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த தைலகாய்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் மெம்பரேன ஸ்ட்ரக்சர். வெளியே ஒரு மெம்பரேன், உள்ள ஒரு மெம்பரேன் இருக்கும். வெளியில் உள்ளது ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லிட்டோம். உள்ளே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா லியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ புரோட்டான் கிரேடியன்ட் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அயன். அது வந்து லியூமன் ஆஃப் த தைலகாய்டில் தான் அதிகமாக இருக்கும்னு சொன்னோம். எப்படி இந்த லியூமனுக்குள்ள புரோட்டானுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இதனுடைய வால்ல இது வந்து தைலகாய்டு மெம்பரேனுடைய வால், அதாவது அதனுடைய சுவர். இந்த வால்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல படித்தோம்ல, ஃபோட்டோ சிஸ்டம் 2, அடுத்து ஃபோட்டோ சிஸ்டம் 1, அதே மாதிரி எலக்ட்ரான் கேரியர் இருக்குல்ல, இவங்கெல்லாம் இதில் இருக்காங்க. இது எதுக்கு மேம் இது இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகி இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2, அதே மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1 வழியாக போய் நமக்கு எனர்ஜியை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். அப்போ எப்படி எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வாட்டர் ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று படித்தோம். ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். அது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேன். தைலகாய்டு மெம்பரேன் இது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ். ஓகே, இது வந்து இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேனுக்குள்ள வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட் ஆகி நமக்கு எலக்ட்ரான், ஹாஃப் மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் புரோட்டானை வந்து கொடுக்குதுப்பா. இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு பக்கத்தில் இருக்குது? PS2ஓட இந்த இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேன் கிட்ட இருக்குது. இப்போ லைட்டோட வேவ் லென்த், இப்போ PS2னா என்ன சொன்னோம்? 680 நானோமீட்டர். இந்த இடத்துல விழுகும்போது ஆல்ரெடி வாட்டர் ஸ்பிளிட் ஆகி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கேருந்து ஜம்ப் ஆகி போகிறாங்க. ஓகே, அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரான் அக்செப்டர் தான் இந்த இடத்துல இருக்கணும். அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு புரோட்டான் கேரியர் இருக்காங்க. இந்த புரோட்டான் கேரியருக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்டோகுயினோன் அப்படின்னு ஒரு புரோட்டான் கேரியர். ஆக்சுவலாக எலக்ட்ரான் வந்து ஒரு புரோட்டான் கேரியர் வழியாக அடுத்த இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க? இந்த ஸ்ட்ரோமால இருந்து ஒரு ஹைட்ரஜனை இழுத்து உள்ளே வாங்கிக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? அதாவது எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் வாட்டரை ஸ்பிளிட் ஆகி நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரான், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஒரு ஹைட்ரஜனை கொடுத்தாங்க. லைட்டோட வேவ்லென்த் 680 நானோமீட்டருக்கு மேலே விழும்போது இங்கே உள்ள எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி ஒரு எலக்ட்ரான் அக்செப்டருக்கு பதிலாக ஒரு புரோட்டான் கேரியர் மூலமாக போகிறாங்க. இந்த புரோட்டான் கேரியர் பேர் பிளாஸ்டோகுயினோன். அப்போ இதுக்குள்ளே போகும்போது ஒரு ஹைட்ரஜனையும் உள்ளே இழுத்து விடுறாங்க. அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜனும் இருக்குது, எலக்ட்ரானும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து எது வழியாக போகிறாங்க? இவங்க வந்து ஒரு எலக்ட்ரான் அக்செப்டர். சைட்டோக்ரோம் B6F அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் அக்செப்டர். அப்போ எலக்ட்ரான் வந்து இப்படி உள்ளே போயிடும். இங்கே ஸ்ட்ரோமாலேருந்து வாங்கினாங்க இல்லையா ஒரு ஹைட்ரஜன், அந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியேப்பா உங்களுக்கு புரியுதுங்களா? ஸ்ட்ரோமாலேருந்து வந்த ஹைட்ரஜன் அப்படியே வந்துட்டு லியூமன் ஆஃப் த தைலகாய்டுக்கு போயிடுறாங்க. இப்போ புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வாட்டர் ஸ்பிளிட் ஆகி ஒரு ஹைட்ரஜன் வந்துச்சு இல்லையா, அந்த ஹைட்ரஜனும் லியூமன் ஆஃப் த தைலகாய்டுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ லியூமன் ஆஃப் த தைலகாய்டில் வாட்டர் ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஹைட்ரஜனும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான் கேரியருக்குள்ளே போகும்போது ஸ்ட்ரோமாவில் உள்ள ஹைட்ரஜனை எடுத்து உள்ளே விடுறாங்க. ஓகேயா? அப்போ லியூமன் ஆஃப் த தைலகாய்டில் புரோட்டானுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு எது வழியாக ஒரு கேரியர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுறாங்க. அவங்க வந்து பிளாஸ்டோசைனின். இந்த பிளாஸ்டோசைனின் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அந்த லியூமன் ஆஃப் த தைலகாய்டு அந்த இன்னர் மெம்பரேனை ஒட்டி உள்ள லியூமன் ஆஃப் த தைலகாய்டிலே எலக்ட்ரான் போகுது. இப்போ எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அதாவது PS2ல ஜம்ப் ஆன இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இங்கே PS1க்கு போயிட்டாங்க. இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா லைட்டோட வேவ்லென்த் 700 நானோமீட்டர் கிட்ட விழும்போது இங்கேருந்து ஜம்ப் ஆகி இந்த FD FNR இது மூலமாக எங்கே போகிறாங்க? ஸ்ட்ரோமாவுக்கு போயிடறாங்க. இது வந்து ஸ்ட்ரோமாப்பா. அப்போ ஸ்ட்ரோமாவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NADP ப்ளஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் இந்த வந்த எலக்ட்ரான் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு NADPH அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ ஸ்ட்ரோமா சைடில் ஒரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேங்களா?
இப்போ நான் என்ன சொன்னேன், lumen of the thylakoid இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை lumen of the thylakoid அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ் டு த ஸ்ட்ரோமா. எப்படி மேம் ஸ்ட்ரோமாவில் வந்து ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NADP ப்ளஸ் H+ வந்து எடுத்துக்கிச்சா, இந்த H+ ஸ்ட்ரோமாலேருந்து தான் எடுத்துக்கிச்சு. அப்போ ஸ்ட்ரோமாவில் ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் பிளாஸ்டோகுயினோனோட வழியாக போச்சுல, இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்போ 2 ஹைட்ரஜன் ஸ்ட்ரோமாவில் குறைஞ்சிட்டாங்க, உள்ள லியூமனில் ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. ஓகே, இதில் எப்படி மேம் ஏடிபி சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குப்பா. இந்த என்சைமுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா CF0 CF1 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நீட்டில் என்ன கேட்பாங்கன்னா, CF0 அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் இன்னர் மெம்பரேன் ஆஃப் த தைலகாய்டு நோக்கி இருக்கும். CF1 அப்படிங்கிறது அவுட்டர் மெம்பரேன், அதாவது ஸ்ட்ரோமா சைடில் இருக்கும். அதாவது இது வந்து ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம். இதில் CF0ன்னு கொடுத்துருக்காங்களே, C அப்படிங்கிறது என்னன்னா குளோரோபிளாஸ்ட் தான் C அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ CF0 CF1 காம்ப்ளெக்ஸ் வழியாக போகும்போது, அதாவது இந்த எலக்ட்ரான் இது வழியாக போகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்க, அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து ATP அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது. அப்போ ATP அண்ட் NADH அப்படிங்கிற எனர்ஜி எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதுப்பா, தைலகாய்டு மெம்பரேன்லேருந்து ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்டில் ரிலீஸ் ஆச்சு. புரியுதுங்களா? இந்த இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து தியரி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட் தான்ப்பா இந்த தியரியில் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர் புரிஞ்சாலே வந்து இது ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து as electrons move through the photosystem. எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ சிஸ்டம் வழியாக மூவ் ஆகும்போது protons are transported across the membrane. புரோட்டான் வந்து இந்த மெம்பரேனுக்கு வழியாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ this happens because the primary acceptor of electron which is located towards the outer side of the membrane transfers its electron onto an electron carrier but to an hydrogen carrier. Hence the molecule removes a proton from the stroma. இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? அதாவது PS2ல இருந்து ஜம்ப் ஆன அந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எங்கே போயிருக்காங்க, இப்போ பிளாஸ்டோகுயினோன் அப்படிங்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்போ ஸ்ட்ரோமால இருந்து ஒரு ஹைட்ரஜனை வாங்கிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. while transporting ஒரு எலக்ட்ரான் கேரியருக்கு பதிலாக புரோட்டான் கேரியர் வழியாக போகும்போது ஸ்ட்ரோமாலேருந்து ஒரு புரோட்டானை எடுத்துக்கிச்சு. when this molecule passes on its electron to the electron carrier, மறுபடியும் ஒரு எலக்ட்ரான் கேரியரான சைட்டோக்ரோம் B6 வழியாக இது போகும்போது inner side of the membraneல the proton is released into the inner side of the lumen. அந்த புரோட்டான் பார்த்தீங்க அப்படின்னா லியூமனுக்குள்ளே விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. inner side of the lumen side of the membrane. ஓகே, next the NADP reductase enzyme is located on the stroma side of the membrane. NADP reductase அப்படிங்கிற என்சைம் எங்கே வந்து இருக்குப்பா, ஸ்ட்ரோமா சைடில். அப்போ அந்த என்சைம் தான் NADP ப்ளஸ் H+ வந்து எதை ரெடியூஸ் பண்ணுது, NADPH வந்து ரெடியூஸ் பண்ணுது along with electrons that come from the acceptor of the electrons of PS1. protons are necessary for the reduction of, அதாவது NADP ப்ளஸ் NADPH+H+ ரெடக்ஷன் பண்ணுறதுக்கு புரோட்டான் வேணும். அப்போ இந்த புரோட்டானும் எங்கேருந்து எடுத்துக்குது, ஸ்ட்ரோமாலேருந்து எடுத்துக்குது. அப்போ ஹென்ஸ் வித்தின் த குளோரோபிளாஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸ் இந்த ஸ்ட்ரோமாவில் வந்து புரோட்டானுடைய எண்ணிக்கை குறையுது. while in the lumen there is accumulation of the proton. லியூமனுக்குள்ள புரோட்டான் வந்து அக்குமுலேட் ஆகுது. this creates a proton gradient across the thylakoid membrane as well as a measurable decrease in the pH in the lumen. அப்போ lumen of the thylakoidல பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டானுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுது, அதே மாதிரி pH வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் why are we so interested in the proton gradient? அம்மா எதுக்கு இந்த proton gradient லியூமன்ல அதிகப்படுத்துறோம்? This gradient is important because it is the breakdown of this gradient that leads to the synthesis of ATP. இப்போ அந்த lumen of the thylakoidல proton gradient அதிகமா இருந்து அது breakdown ஆகும்போது தான் நமக்கு ATP synthesis ஆகுது. The gradient is broken down due to the movement of proton across the membrane to the stroma through a transmembrane channel. ஒரு மெம்பரேன் மூலமா இந்த புரோட்டான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அந்த மெம்பரேன் பார்த்தீங்க அப்படின்னா CF1 அதாவது ATP சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் தான். இந்த ATP சிந்தேஸ் என்சைம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட் வச்சிருக்கு. ஒன்று வந்து CF0 is embedded in the thylakoid membraneல,
and forms a transmembrane channel that carries out facilitated diffusion. இது என்னப்பா facilitated diffusion அப்படின்னா, அதாவது எந்த எனர்ஜி யூஸ் பண்ணாம இங்கேருந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக உள்ள இடத்துலேருந்து கம்மியான உள்ள இடத்துக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகிறதா ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ஆஃப் ப்ரோட்டான் அக்ராஸ் த மெம்பரேன். த அதர் போர்ஷன் ஆஃப் CF1 எங்கே இருக்கும்? ப்ரொட்ரூட் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேன் ஆன் த சைட் தட் ஃபேசஸ் த ஸ்ட்ரோமா. The breakdown of the gradient. இந்த gradient breakdown ஆகும்போது provides enough energy to cause a conformational change in the CF1 particle of the ATP synthase, which makes the enzyme synthesize several molecules of energy packed ATP. அப்ப இது மூலமா தான் ATP, அதாவது proton gradient breakdown ஆகும்போது தான் நமக்கு ATP synthesis ஆகுது. ஓகே, hemiosmosis requires a membrane. அப்போ இந்த hemiosmotic hypothesis நடக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு மெம்பரேன் வேணும், அதே மாதிரி ஒரு புரோட்டான் பம்ப். எப்படி பிளாஸ்டோகுயினோனோ உள்ள பம்ப் பண்ணி உள்ள விட்டாங்களே, புரோட்டான் பம்ப் வேணும், புரோட்டான் கிரேடியன்ட் அந்த ATP சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் வேணும். எனர்ஜி இஸ் யூஸ்டு டு பம்ப் புரோட்டான்ஸ் அக்ராஸ் எ மெம்பரேன் to create a gradient or the higher concentration of protons within the thylakoid membrane. அதாவது எனர்ஜியை யூஸ் பண்ணி டு பம்ப் புரோட்டானை வந்து அக்ராஸ் த மெம்பரேன் வெளியே நம்ம தள்ளும் போது தான் ஒரு கிரேடியன்ட் வந்து ஜென்ரேட் ஆகும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புரோட்டான்ஸ் வித்தின் த தைலகாய்டு லியூமன். அப்போ ATP synthase has the channel that allows the diffusion of proton back across the membrane. This release enough energy to activate. இந்த எனர்ஜி தான் வந்து ATP synthase enzyme வந்து activate பண்ணி that catalyzes the formation of ATP. ATP வந்து ஃபைனலா ஃபார்ம் பண்ணிடுது. Along with the NADPH produced by the movement of electrons, the ATP will be used immediately in the biosynthetic reaction takes place in the stroma. இப்போ ATP NADPH அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தைலகாய்டு மெம்பரேனில் நமக்கு ஃபார்ம் ஆகிருந்துச்சு. இந்த எனர்ஜியை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன். பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ்னால் என்னப்பா? அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகுலோடு சேர்ந்து நமக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணுதில்ல, அது வந்து எங்கே நடக்கும்? ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்டில். அப்போ எங்கே நடக்குங்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. எனர்ஜி எங்கே சிந்தசிஸ் ஆயிடுச்சு? தைலகாய்டு மெம்பரேனில். எங்கே வந்து இது யூட்டிலைஸ் ஆக போகுது? ஸ்ட்ரோமாவில். எதுக்கு? ஃபார் பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன். பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன்னா என்ன? சிந்தசிஸ் ஆஃப் சுகர். அவ்வளோதான்ப்பா ஹெமியாஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ விடிய நம்ம சொல்லிட்டு இருந்தோம் என்ன அப்படின்னா, அதாவது தைலகாய்டு மெம்பரேனில் ATP அண்ட் NADPH ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எங்கடா இதை யூஸ் பண்ண போகிறோம்? வேர் ஆர் த ATP அண்ட் NADPH ஆர் யூஸ்ட்? அப்போ we learn that the products of light reaction. light reactionோட ப்ராடக்ட் என்னப்பா? அதாவது ATP and NADPH. அதாவது லைட் ரியாக்ஷன்ஸ்னா என்ன? இன்னொரு நான் சொல்கிறேன். வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வந்து கொடுக்கும்போது ஒரு ATP NADPH ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து லைட் ரியாக்ஷன். அதாவது லைட் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி. ஓகேவா? Of this, oxygen diffuses out of the chloroplast. Oxygen அப்படியே diffuse ஆயிரும். While ATP and NADPH are used to derive the process leading to the synthesis of food. இந்த ATPயும் NADPH யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபுட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணோம். more accurately சுகரை வந்து நம்ம சிந்தசிஸ் பண்ண போகிறோம். This is the biosynthetic phase of photosynthesis. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா biosynthetic phase of photosynthesis அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ நம்ம படித்தோம்லப்பா ஹெமியாஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ், அதாவது தைலகாய்டு மெம்பரேனில் வாட்டர் ஸ்ப்ளிட் ஆச்சு, எலக்ட்ரான் கொடுத்தது, அதெல்லாம் ஜம்ப் பண்ணி ஃபைனலாக நமக்கு ATP இங்கே ஃபார்ம் ஆனாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு NADPH ஃபார்ம் ஆனாங்க இல்லையா? இது ரெண்டும் ஸ்ட்ரோமாவில் போய் குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆஃப் சுகர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ this is the biosynthetic phase of photosynthesis. This process does not directly depend on the presence of light but is dependent on the product of light reaction. இதுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு, அதாவது பயோசிந்தட்டிக் ஃபேஸ், சுகர் ஃபார்ம் ஆச்சுலப்பா, கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோடு சேர்ந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுக்கு வந்து டைரெக்டாக நமக்கு சன்லைட்டு தேவையில்லை. ஓகே, ஆனால் ப்ராடக்ட் ஆஃப் சன்லைட் என்னது? ATP அண்ட் NADPH. இப்போ நம்ம ஃபார்ம் ஆச்சுல, அதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணி குளுக்கோஸ் தயாரிக்க போகிறோம். ஓகே, அப்போ பட் இஸ் டிபெண்ட் ஆன் த ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன், தட் இஸ் ATP அண்ட் NADPH பிசைட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இந்த ATP NADPH யூஸ் பண்ணி நம்ம வந்து குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இட் இஸ் சிம்பிள். இது வந்து ரொம்ப சிம்பிள். இமீடியட்லி ஆஃப்டர் லைட் பிகம்ஸ் அன்அவைலபிள். இப்போ லைட் இருந்தால் இது ஏன் வந்து லைட் வந்து இதுக்கு டைரெக்டாக தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ லைட் நம்ம கொடுக்காம இருந்தாலும் த பயோசிந்தட்டிக் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் ஃபார் த சம் டைம், கொஞ்சம் நேரம் நடக்கும். ஏன்னா இந்த எனர்ஜி ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகும்.
okay. It then light is made available. Light வந்தோடனே இந்த synthesis வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். Can we hence say that calling the biosynthetic phase as the dark reaction is a misnomer? இது வந்து டார்க் ரியாக்ஷன்லாம் இருட்டுல நடக்கிறது கிடையாது. இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு, அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுதுல, இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு டைரக்டா சன்லைட் தேவையில்லை, அதோட ப்ராடக்ட் தான் தேவை. அதனால இதுக்கு டார்க் ரியாக்ஷன் சொல்றாங்க. ஆனா இது இருட்டுல நடக்காது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ let us now see how the ATP and NADPH are used in the biosynthetic phase. ஓகே மேம், நீங்கள் வந்து தைலகாய்டு மெம்பரேனில் நமக்கு ATP NADPH ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஓகேவா? பயோசிந்தட்டிக் ஃபேஸில் அது யூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. அது எப்படி யூஸ் ஆகுது அதுதான் இனி நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். We saw earlier that carbon dioxide is combined with water to produce glucose. பா CH2O இந்த bracket போட்டிருக்காங்கன்னா இது வந்து glucose, otherwise called as sugars பா. It was of interest to scientists to find out how this reaction proceeded, or rather what was the first product formed when carbon dioxide is taken into reaction or fixed. பா fixed அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கார்பன் டை ஆக்சைடு நம்ம யூஸ் பண்ணி நம்ம குளுக்கோஸ் தயாரிக்க போகிறோம். இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து மேம் குளுக்கோஸ் அப்படிங்கிற சுகர் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் மொத கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து எந்த ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுச்சு அதுதான் இது. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் செகண்ட், ரெண்டாவது வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அமாங் த செவரல் எஃபர்ட்ஸ் பயங்கரமாக வந்து எஃபர்ட் போட்டு டு புட் ரேடியோ ஐசோடோப்ஸ் டு த பெனிஃபிஷியல் யூஸ், ரேடியோ ஐசோடோப்பை பயன்படுத்தி, ஓகே, த ஒர்க் ஆஃப் யார் ஒர்க் பண்ணாங்க? மெல்வின் கால்வின். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்கப்பா. மெல்வின் கால்வின் இஸ் எக்ஸாம்பிளரி. த யூஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ், அதாவது 14 கார்பன் by him in a alcohol photosynthesis studies led to the discovery that the first carbon dioxide fixation product was a 3 carbon organic acid. இப்போ என்ன மேம் சொல்ல வராங்க? இப்போ மெல்வின் கால்வின் தான் மொத கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து நமக்கு எது வந்து ஃபார்ம் ஆகும்னு கண்டுபிடிச்சாரு. ஒரு 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்னு சொன்னாரு. எதில் சொன்னாது? ரேடியோ ஆக்டிவிட்டியாக பயன்படுத்துறாது. ரேடியோ ஆக்டிவ் 14 கார்பன், அதாவது இந்த கார்பனில் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு தெரியும் நமக்கு. அந்த 14 கார்பனை கொடுக்கும்போது வரக்கூடிய ப்ராடக்டில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். எதில் பண்ணாங்க அப்படின்னா ஆல்கை இருக்குல்ல, ஆல்கையோட ஃபோட்டோசிந்தசிஸில் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி மொத கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அவங்க மெல்வின் கால்வின்ங்கிற சயின்டிஸ்ட். He also contributed to working out the complete biosynthetic pathway. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து சுகர் ஃபார்ம் ஆச்சுல அந்த ஃபுல் பாத்வேயும் சொல்லிட்டாரு. ஹென்ஸ் இட் வாஸ் கால்ட், அப்போ இந்த பாத்வேக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஐடென்டிஃபைடு வாஸ், அப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு இல்லையா 3 கார்பன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட், ஆர் இன் ஷார்ட்டாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா PGM. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட்னா 3 மாலிகுல் கிடையாதுமா. இப்போ 3 கார்பன் காம்பவுண்டில் 3rd பொசிஷனில் பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது. அப்போ 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஹவு மெனி கார்பன் ஆட்டம்ஸ் டஸ் இட் ஹேவ் அப்படின்னா 3 கார்பன் இருக்கு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோடு சேர்ந்து மொத வந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஒரு 3 கார்பன் இருக்கக்கூடிய PGA, அதாவது 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இப்போ சயின்டிஸ்ட் ஆல்சோ ட்ரைட். அது மட்டும் இல்லாமல் மேம் எல்லா பிளான்ட்லேயும் இப்போ நீங்கள் சொன்னீங்க கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோடு சேர்ந்து மொத நமக்கு 3 கார்பன் PGA கிடைக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ எல்லா பிளான்ட்லேயும் அப்படி தான் கிடைக்குமா மேம் அப்படின்னா அதே மாதிரி நிறையா சயின்டிஸ்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ சயின்டிஸ்ட் ஆல்சோ ட்ரைடு டு நோ வெதர் ஆல் பிளான்ட்ஸ் ஹேவ் PGA. அப்போ எல்லா பிளான்ட்டும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது மொத PGA தான் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னா அஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன், ஆர் வெதர் எனி அதர் ப்ராடக்ட் வாஸ் ஃபார்ம்ட் இன் த அதர் பிளான்ட்ஸ். அப்போ வேறு பிளான்ட்டில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் ஓவர் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் பிளான்ட்ஸ், நிறைய பிளான்ட்ஸில் இப்படி பண்ணி பார்த்தாங்க. லெட் டு த டிஸ்கவரி ஆஃப் அனதர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ், வேறு ஏதாவது பிளான்ட்ஸ் வந்து மொத இந்த 3 கார்பன் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபார்ம் ஆச்சா அப்படின்னா where the first stable product of carbon dioxide fixation was again to an organic acid. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து ஒரு ஆசிட் தான் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? ஆர்கானிக் ஆசிட், பட் one which had 4 carbon atoms in it.
இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, 3 கார்பன் தானே சொன்னீங்க. ஆனால் சில பிளான்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 கார்பன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அதுவும் ஒரு ஆசிட் தான். அதுக்கு பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட், அதர்வைஸ் கால்ட் அஸ் OAA அப்படின்னு சொன்னாங்க. Since then, carbon dioxide assimilation during photosynthesis was said to be of two main types. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஒன்று ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், ஓகேவா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட். ஓகே இப்போ the plants in which the first product of carbon dioxide fixation is a C3 3 கார்பன் ஆசிட், அதாவது PGA. சில பிளான்ட்ல PGA ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஓகேவா. அதை C3 பிளான்ட்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதில் 3 கார்பன் இருக்கிறதுனால, ஓகேவா. அண்ட் தோஸ் இன் விச் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வாஸ் C4. சில பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து 4 கார்பன் வந்து ஃபார்ம் ஆனதுனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, C4 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் OAA, அதாவது ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தோஸ் two group of plants showed other associated characteristics that we'll discuss later. இந்த C3 பிளான்ட்டும் C4 பிளான்ட்டும் மற்ற என்னென்ன கேரக்டர்ஸ் வச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபர்தரா இன்னமும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the primary acceptor of carbon dioxide. இப்போ primary acceptor of carbon dioxideனா என்ன, இது என்ன மேம் இன்னொரு தடவை. இப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து நமக்கு முத 3 கார்பன் ஃபார்ம் ஆகலாம், இல்லை அப்படின்னா சில பிளான்ட்ல 4 கார்பன் ஃபார்ம் ஆகலாம். இது எதுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து ஃபார்ம் ஆனாங்க, ஓகேவா. இது என்ன பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர். இப்போ கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இப்போ கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு கார்பன், ஓகேவா. ஆனால் நமக்கு வந்தது இங்கே 3 இருக்கு, சில பிளான்ட்ல 4 இருக்கு. அப்போ மீத 2 கார்பன் எங்க? அப்போ எவனோ ஒருத்தன் இந்த கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து தான் நமக்கு இந்த 3 கார்பனை கொடுத்துருக்கான். அப்போ இந்த பொருளுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ let us now ask ourselves, நமக்குள்ளே கேட்டுக்கோங்க. A question that was asked by the scientists who were struggling to understand the dark reaction. நிறைய சயின்டிஸ்ட் வந்து அவங்களுக்குள்ளேயே இந்த டார்க் ரியாக்ஷன் எப்படிடா வந்தது அப்படின்ட்டு நிறைய வந்து கன்ஃபியூஷன்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. How many carbon, எத்தனை கார்பன் ஆட்டம் would a molecule have which after accepting a fixing, அதாவது கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணும்போது எத்தனை கார்பன் காம்பவுண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா would have a 3 கார்பன் PGA. இப்போ நம்மக்கிட்டே கேட்குறாங்கப்பா, இப்போ ஏதோ ஒரு பொருள், ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து நமக்கு 3 கார்பன் காம்பவுண்டாக கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு எத்தனை கார்பன் காம்பவுண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது எவ்வளோ இருக்கும்ப்பா? இப்போ நம்மளாம் என்ன சொல்லுவோம், இப்போ இங்கே 3 இருக்கு மேம், இங்கே 1 இருக்குது, அப்போ இது வந்து ஒரு 2 கார்பன் காம்பவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா the studies were unexpectedly, நம்ம எதிர்பாராத விதமாக so that the acceptor molecule was a 5 carbon keto sugar. நம்மளே எதிர்பார்க்காத விதமாக முத இந்த கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணுறவன் யார் அப்படின்னா ஒரு 5 கார்பன் இருக்கக்கூடிய RUBP, that is mean by ribulose bisphosphate இருக்காங்க. Did any of you think of this possibility? யாராவது நினைக்கிறீங்களா இதோட பாசிபிலிட்டி? Do not worry, ஒன்றும் worry பண்ண வேணாம். The scientists also took a long time, conducted many experiments, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டு ரிசர்ச் திஸ் கன்க்ளூஷன், இந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. தி ஆல்சோ பிலீவ் தட் சின்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வாஸ் C3 ஆசிட், முத C3 ஆசிட் தான் ஃபார்ம் ஆச்சு. த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு உட் பி a 2 கார்பன் காம்பவுண்ட் தான் நினைச்சாங்க. They spent many years trying to find a 2 carbon compound before they discovered the 5 carbon RUBP. அதாவது RUBP தான் 5 கார்பன் காம்பவுண்ட் தான் கார்பன் டை ஆக்சைடோட சேருது. நீங்கள் 3 கார்பன் கொடுத்துருக்கீங்க, புரியுதா? RUBPங்கிறவர் 5 கார்பன் வச்சிருக்காரு, கார்பன் டை ஆக்சைடுங்கிறவங்க 1 கார்பன். ஆனால் நம்ம என்ன சொன்னோம், 3 கார்பன் இருக்கக்கூடிய PGA தான் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம். அப்போ எங்கே போச்சு மீத 3 அப்படின்னா 2 மாலிகுல் ஆஃப் 3 PGA ஃபார்ம் ஆயிருக்காங்க. புரியுதுங்களா? 2 மாலிகுல் ஆஃப் PGA ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இங்கே 6 கார்பன், இங்கே 6 கார்பன், ஈக்குவல் ஆயிடுச்சா?